வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 22 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது வெப்பநிலையை பார்க்கும்போது கூட கடந்த வாரம் அதாவது வாரங்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் குளிரை அனுபவித்திருப்போம். பெருமளவு இல்லாவிட்டாலும் கூட அதற்கு முந்தைய வாரங்களுடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் குளுமையாக இருந்தது. இந்த வார ஆரம்பத்திலிருந்து நேற்று மற்றும் இன்றைய தினத்தை பார்க்கும்போது கொஞ்சம் குளிரை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 25 பாகை செல்சியஸுக்கு மேல் செல்லவில்லை. இது ஜூன் மாதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதத்தின் இறுதி பகுதிகள் இருக்கின்றோம். எனவே அடுத்தடுத்த வாரங்களில் வெப்பநிலை உயர்வடைவதையும் நாங்கள் எதிர்பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் அடுத்த வாரம் இந்த ரீஓப்பனிங்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகின்றது. அதாவது ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டாக இல்லை, ஸ்டெப் 2 அந்த விஷயத்துக்கான ஏர்லியாகவே அதனுடைய ரீஓப்பனிங் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன விடயங்களுக்கு போகின்றது என்று மேலோட்டமாக பார்த்து வரலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஸ்காப்ரோ சப்வே எக்ஸ்டென்ஷன், அதாவது நீட்டிப்பு, விஸ்தரிப்பு, இது பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் நேரடியாகவே அந்த தளத்துக்கு சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அது பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் முதலில் சொன்னது போல இந்த அடுத்த வாரம் ஏர்லி ரீஓப்பனிங்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகின்றது. அது பற்றியும் கூறியிருக்கின்றார். அதையும் பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கோவிட் தடுப்பூசி பற்றிய நிலைமைகள் பற்றி டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி மற்றும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் கனடிய வேலம் பகுதியில் கனடா தினத்தை ரத்து செய்வதை ஆதரிக்கவில்லை என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரின் டூலி தெரிவித்திருக்கின்றார். அது பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் கலையரங்கம் பகுதியில் செந்தூரன் அழகியா வழங்கிய ஒரு பாடல் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் முக்கியமான பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கடன் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நேரடியாக நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் ஸ்காப்ரோ சப்வே எக்ஸ்டென்ஷன், கடந்த நிகழ்ச்சிகளிலும் கூட நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம். ஏற்கனவே இந்த வருடமே இந்த ஸ்காப்ரோ சப்வே எக்ஸ்டென்ஷன் இந்த விஸ்தரிப்பு ஆரம்பிக்கப்பட்டு விடும். அதுக்கான அந்த ஸ்டேஷன்ஸுக்கான அந்த கட்டுமானங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அதனுடைய கட்டுமான பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதனை அடுத்து ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் நேரடியாகவே சென்று அங்கே விஜயம் செய்து அதுக்கான விடயங்களை பார்வையிட்டு அங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தார். இந்த ஸ்காப்ரோ எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்க்கும்போது முதலே கூறியிருந்தோம். அதாவது ஸ்கார்போவில் வசிப்பவர்களுக்கும் சரி, அங்கே அதை தாண்டி இருக்கின்ற பகுதிகளில் இருப்பவர்களும் சரி, இந்த ஒரு சப்வே மிகவும் முக்கியமான ஒரு சப்வேயாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கும். டொரண்டோ டிரான்சிட் ஹிஸ்டரியிலே இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள். அதாவது டிடிசி லைன் 2க்கு பிறகு கிட்டத்தட்ட 7.8 கிலோமீட்டர்ஸ் இது நீட்டிக்கப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் என்னென்ன ஸ்டேஷன் என்று பார்க்கும்போது லாரன்ஸ் அண்ட் மெக்காவன், ஸ்காப்ரோ டவுன் சென்டர் மற்றும் ஷெப்பர்ட் அண்ட் மெக்காவன், இந்த 3 ஸ்டேஷன்ஸாக இது நீடிக்கப்பட இருக்கின்றது. நீண்ட காலமாகவே மக்கள் இதுக்காக காத்திருந்தார்கள். நிறைய அசௌகரியங்களை வேலைக்கு செல்வதாகவும் சரி, அங்கிருந்து வருவதாகவும் சரி, இந்த டிடிசி சேவைகளில் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக இந்த ஆர்டி சர்வீஸ் கொஞ்சம் டிலேயாகத்தான் சென்று இப்போ மெக்கவனாக இருக்கட்டும், ஏனைய ஸ்டேஷன்ஸ்களை சென்றடையதாக இருக்கட்டும், கொஞ்சம் தாமதத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த நிலைமைக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலத்தில் 2022 இதை எதிர்பார்க்கலாம் என்று கூறுகின்றார்கள். எனவே இதற்குள் இது முடிவடைந்து விட்டால் ஸ்கார்போவில் வசிப்பவர்களுக்கும் சரி, அங்கு இணைய பகுதிகளுக்கும் இருப்பவர்களும் சரி மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் இது கூறப்படுகின்றது. இது தொடர்பாக இன்றைய தினம் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது, அங்கே நேரடியாக அந்த தளத்தில் சந்தித்த போது என்ன கூறியிருந்தார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Our government made a commitment, a promise, to deliver faster, more reliable transit for the people here in Scarborough. And today, we're delivering on that promise. For too long, commuters here in Scarborough have waited for better transit. Well, that ends now, folks. Today, we break ground on the largest subway expansion in Canadian history. In 2019, we announced a $28.5 billion investment to expand Ontario's transit network. The most money ever invested to get new subways built. $5.5 billion of that commitment was for the construction of the Scarborough subway extension. And now, Strawbag, the winning team selected for this project, is ready to prepare the site
so tunneling for the nearly 8 kilometers extension can begin. This 3-stop extension is one piece of our multi-billion-dollar priority subway projects for the GTA, which also includes the all-new Ontario line, the Eglinton Crosstown West extension, and the Yonge North subway extension. Not only will this project create as many as 3,000 jobs annually during construction, it will also increase ridership and greatly reduce the travel times for over 100,000 commuters right here in Scarborough, who have been underserved for far too long. Better transit here will reduce traffic congestion and connect more people to jobs, to schools, and to key destinations all across our city. With each project milestone reached, we will show this government's unwavering commitment to build the modern, reliable, and efficient rapid transit that Scarborough needs and deserves. And to my friends in Scarborough, I want you to know that this government, that I, will always have your back. I will always fight for you. Government after government for over 30 years, you've been ignored here in Scarborough. But that ends now, because we're delivering the transit that you deserve, and with that, endless opportunities. Now, before I hand things over to Minister Mulroney, I want to quickly touch on the progress as our province in rolling out the vaccines. Right now, we're working extremely hard. We're working around the clock to get people vaccinated and get the economy opened. Yesterday, Team Ontario set a new record with over 227,000 shots in arms in a single day, as we pass the 13 million dose mark. And I'm so proud of our frontline healthcare heroes, public health officials, and each and every Ontarian for this remarkable accomplishment. And I know Minister Elliott is working hand in hand with Dr. Williams to review the data. We're working hard to get the stage 2 as quickly as possible and step 3 as soon as it's safe after that. And we won't stop working until we get everyone who wants a vaccine fully vaccinated. We won't stop until we get our province fully open. Now I'll hand it over to our all-star Minister of Transportation, Caroline Mulroney, who has done so much great work to make this announcement possible today. டொரண்டோ நேரம் 9:10 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் ஸ்கார்பரோ சப்வே எக்ஸ்டென்ஷன் பற்றி கூறியிருந்தார். முதல் சொன்ன விடயத்தில் ஒரு சின்ன திருத்தம், அதாவது அடுத்த வருட அளவில் வந்து இது உபயோகத்துக்கு வராது. ஏனென்றால் இது ஒரு ஷார்ட் பீரியடில் முடிகிற விடயம் கிடையாது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாவது இதற்கு எடுக்கும். எனவே இதுக்கான பணிகள் வந்து இன்றைய தினம் ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து இதுக்கான பணிகள் வந்து மும்முரமாக நடைபெறும். எனவே கூடிய விரைவில் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வேணும், பட் இருந்தாலும் கூடிய விரைவில் நீங்கள் இந்த சப்வே ஸ்டேஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் முக்கியமாக இன்னொரு விடயத்தை பற்றியும் அவர் கூறியிருந்தார், தான் இந்த ஒன்டாரியோனுடைய ஸ்டெப் 2 ஓப்பனிங் பற்றி. முதல்வர் கூறியபடி ஜூலை 3ஆம் தேதி தான் இந்த ஸ்டெப் 2 ஓப்பனிங் வந்து ஆரம்பிப்பதாக இருந்தது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த தடுப்பூசி பெறப்பட்டதன் வீதம், அதாவது அவர்கள் முதலில் சொன்ன போல ஸ்டெப் 2வில் வந்து 70% குறைந்தது ஒரு வேக்சினேஷன் பெற்றிருக்க வேண்டும், 20% 2 வேக்சின் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்க வேண்டும். இந்த மட்டில்லாம் வந்து ஸ்டெப் 2 வந்து திறக்கப்படும். ஒன்டாரியோ ஸ்டெப் 2க்கு நகரும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் கொஞ்சம் முன்னதாகவே வந்து இந்த சதவீதத்தை எட்டிய காரணத்தால் வந்து கொஞ்சம் ஏழியாகவே முன்னதாகவே வந்து இந்த ரீஓப்பனிங் ஸ்டெப் 2 வந்து செய்ய முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதற்காக ஒஃபிஷியலாக உத்தியோகமாக இன்னும் அறிவிக்கவில்லை. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இந்த வேக்சினேஷன் மக்கள் தொடர்ந்து இந்த வேக்சினேஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இணைச்சனால் வந்து இன்னும் அறிவிக்கவில்லை. எனவே இந்த வார இறுதிக்குள் வந்து இது பற்றி அறிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். தற்போதைய பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75% வந்து குறைந்தது ஒரு வேக்சினேஷன் பெற்றிருக்கிறார்கள். 25% 2 ஃபுல்லி வேக்சினேஷனையும் வந்து பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்த காரணத்தால் வந்து அநேகமாக ஜூன் 30 அளவில் வந்து இந்த ஸ்டெப் 2க்குள் வந்து ஒன்டாரியோ செல்லக்கூடியதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இன்னொரு விடயம் கூறியிருந்தார், நேற்றைய தினம் வந்து மொத்தமாக 2,20,000 வேக்சின் ஷாட்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோவில். இதுவும் ஒரு
சிறந்த விஷயமாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் மக்களையும் வந்து தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுகின்றார். அதாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து வேக்சினை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இதுக்கான அந்த டபுள் வேக்சினையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் முன்னேறும் போது தான் வந்து இதனுடைய ஏற்பாடுகள் இப்போ ஸ்டெப் 2ல் இருக்கிறோம். எனவே இந்த ஸ்டெப் 3க்கும் வந்து மிக விரைவில் வந்து நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு 21 நாட்கள் என்ற அடிப்படையில் வந்து இந்த 3 ஸ்டெப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டெப் 2வை வந்து கொஞ்சம் வழியாகவே நெருங்கிவிட்டோம். அதே நேரம் வந்து ஸ்டெப் 3க்குமான ஒரு வழிவகை வந்து ஆல்மோஸ்ட் வந்து விட்ட மாதிரி தான் தெரிகின்றது. எனவே ஸ்டெப் 3ஐ பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தமாக 70-80% வந்து ஃபர்ஸ்ட் 2 வேக்சின்ஸை பெற்றுக்க வேண்டும். 25-30 மாணவர்கள் வந்து 2 வேக்சின் பெற்றுக்க வேண்டும். 70-80 ஆட்கள் குறைந்தது 1, 25-30% மாணவர்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் 2 வேக்சின்ஸையும் பெற்றுக்க வேண்டும். இந்த அளவில் தான் வந்து ஸ்டெப் 3 வந்து ஆரம்பிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கோவிட் தடுப்பூசிகள் விவரங்களை பற்றி டொரண்டோ நகர் முதல்வர் ஜான் டோரி அவர்கள் வழங்கியிருக்கின்ற தகவலை பற்றி பார்க்க போகின்றோம். அதே நேரம் இந்த ஸ்கோஷியா பேங்க் அரேனா மேசிவ் வேக்சினேஷன் பற்றி நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அறிந்திருப்பீர்கள். இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சிங்கிள் டே புக்கிங்காக அமைந்திருக்கின்றது. ஜூன் 27 அமையிருக்கின்ற இந்த மேஸ் வேக்சினேஷன் வந்து மொத்தமாக இன்றைய தினம் மட்டும் 25,000 டொரண்டோ மக்கள் வந்து இதுக்கு ரிசர்வ் செய்திருக்கின்றார்கள். இது வந்து நார்த் அமெரிக்கன் ஹிஸ்டரியிலே வந்து இதுதான் ரெக்கார்ட், ஒரே நாளில் பதிவான வேக்சினேஷன் புக்கிங் என்று ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் கருதப்படுகிறது. எனவே நீங்களும் வந்து நீங்கள் புக் செய்யவில்லை என்றால் இன்னும் வேக்சினை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் வந்து நீங்களும் அவருடைய சிட்டி வெப்சைட் மூலமாக சென்று இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மேயர் டொரண்டோ ஜோன் டோரி அவர்கள் வந்து இதற்காக டிடிசி சேவைகளும் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வைத்திருப்பவர்கள் வந்து அவர்களுக்காக ஃப்ரீ ரைட்ஸையும் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே நீங்கள் புக் செய்திருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட்ஸை வச்சு ஃப்ரீ ரைடும், அதாவது டிடிசியில் வந்து சேவைகள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனுடைய உங்கள் சான்றுகளை வைத்து நீங்கள் பெறக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இப்பொழுது டொரண்டோ நகர் முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் வேக்சினேஷன்ஸ் பற்றி என்ன கூறுகின்றது இப்பொழுது பார்க்கலாம். More than 3 million doses, including almost 40,000 in the last day alone, have now been administered by our Team Toronto vaccination effort. And this is a wonderful performance, good solid progress so far. This means that more than 75% of adults who've received a first dose and more than 30% of adults who've received a second dose are therefore fully vaccinated, the 30%. But I also want to put it in even clearer terms. More than 2.18 million people have received at least one dose of vaccine from Team Toronto, and more than 820,000 people have been fully vaccinated in the City of Toronto. This is great progress, and I want to be clear why. Every resident who gets their first and second doses of COVID-19 vaccine will ensure that they have protection from the virus and from the Delta variant. A huge thank you to all of Team Toronto, a really exemplary performance so far that we can be really proud of, albeit with much to be done. This helps protect our progress fighting COVID-19 and ultimately ensures that we can continue to proceed with the provincial reopening, which I'm eager to see happen safely and as soon as possible. We all want to reopen, but we all want to make sure that we don't end up having to go backwards and shut anything down again. We continue to add appointment bookings for Toronto Vaccine Day coming up this Sunday at the Scotiabank Arena. So far, more than 21,720 people have now registered for that event at the Scotiabank Arena on Sunday. We now hope to have capacity for at least 25,000 appointments. This is our winning shot, and I want to say a big thank you to everyone who's already stepped forward to be a part of this record-breaking vaccination effort. And we're doing everything we can with all of our partners to make sure this day is a success. And I should extend thanks again to our partners who are in this, some of the hospitals, Maple Leaf Sports and Entertainment, and a number of others who are helping us to make this day a big success. I'm proud to announce today that to support the Toronto Vaccine Day initiative, the TTC will be providing free rides this Sunday to and from booked appointments at Scotiabank and any vaccination clinic within the City of Toronto. So it includes the one at Scotiabank Arena, but also includes all of the other vaccination clinics in the City of Toronto, free rides to and from on the TTC. Customers taking transit will be asked to show proof of booking of their appointment when riding the TTC to the clinic. The confirmation of their shot will be their return ticket home from the clinic. As well, the TTC is extending this offer to anyone working or volunteering at one of the vaccine clinics on Sunday. All those workers need to do is show employee ID for their free rides.
I want to thank TTC CEO Rick Leary and the 16,000 men and women of the TTC for supporting this program and for being there for the city throughout the pandemic, day in and day out. Metrolinx is also joining the vaccination efforts by offering free travel to Union Station and the Scotiabank Arena vaccine clinic and back home again on Go and Up Express for anyone with confirmation of a vaccine appointment. This offer is also being extended to staff and volunteers supporting the Scotiabank Clinic with appropriate ID. Also, Torontonians can get further information about Toronto Vaccine Day and the clinic at Scotiabank Arena from the VaxTO text line by texting the word SHOT to 1-833-750-0888. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே டொரண்டோ நகர் முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் வேக்சினேஷன் பற்றி கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக இந்த ஸ்கோஷியா பேங்க் அரேனா இதுக்கு புக் செய்வர்களுக்கு தேங்க் பண்ணியிருந்தார். அது இன்னொரு முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த டிடிசி ஃப்ரீ ரைட்ஸ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஸ்கோஷியா பேங்க் அரேனாக்கு வேக்சின் பெற செல்பவர்கள் வந்து அந்த பொது டிடிசியை வந்து யூஸ் பண்ணுபவர்கள் வந்து இலவசமாக அந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த ஸ்கோஷியா பேங்க் செல்பவர்கள் மட்டும் அதுவும் அந்த அவர்களுடைய ப்ரூஃப், அவர்கள் வேக்சின் புக் செய்வதற்கான அந்த ப்ரூஃபையும் வந்து காட்டினா தான் வந்து நீங்கள் டிடிசியில் வந்து ஃப்ரீயாக ரைட் செய்ய முடியும். இதுவும் வந்து ஒரு ஏதுவாக இருக்கும். அதே நேரம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறவர்களானதால் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கும். எனவே முடிந்தவரை வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே செல்வது பெட்டர். அதே நேரம் இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் டொரண்டோ இணையமான பகுதிகளை பார்க்கும்போது மே 9க்கு முதல் தடுப்பூசியை பெற்றவர்கள் வந்து யார் வேண்டுமென்றாலும் வந்து செகண்ட் டோஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு வேக்சின் பெற்றவர்கள் என்று பார்க்கும்போது சொல்லப்போனால் மே 30க்கு முதல் வேக்சின் பெற்றவர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் வந்து குறிப்பிட்ட அந்த போஸ்டல் ஸ்கோர்ஸில் இருப்பவர்கள் மட்டும்தான், அந்த ஹாட்ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் மட்டும்தான் வந்து இருப்பவர்கள் மட்டும்தான் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் இருப்பவர்களாகவும் சரி, வேலை செய்பவர்களாகவும் சரி, கல்வி கற்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தடுப்பூசிகளை செகண்ட் டோஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இது டெல்டா வேரியன்ட் ஹாட்ஸ்பாட்டாக கருதப்படுகின்றது. டெல்டா வேரியன்ட் அதனுடைய கேஸஸ் வந்து எங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த பகுதிகள் வசிப்பவர்களுக்கு தான் இப்பொழுது கொஞ்சம் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. யோக் ரீஜனை பொறுத்த வரைக்கும் வந்து மே 9க்கு முதல் வேக்சின் பெற்றவர்கள் யாரும் என்றாலும் வந்து நீங்கள் 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்ததாக பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் அடுத்ததாக தடுப்பூசிகள் நிலைமைகள் பற்றி என்ன கூறியிருந்தார் என்று இப்பொழுது பார்க்கலாம். I want to start by saying I'm very encouraged by the progress we are seeing with vaccinations. We've always said that vaccines pave the way to get back to normal, and we're seeing the evidence of that on a daily basis in Peel Region as case counts drop and drop and drop. I am very heartened to report that we now have a positivity rate of 3%. Now, to put that into context, we were at 22%. We were at a staggering 22%, and to have a positivity rate this low takes us back to last summer, where, of course, we didn't have the type of community spread to diminish like we had during the third wave. So these are very encouraging numbers, and really speak to our ability to reopen, to move ahead with the stage 2 reopening, and I'm optimistic that these conditions that are being presented will certainly be consideration for an earlier reopening of stage 2. Having said that, I want to continue to encourage everyone to get vaccinated. The reason we're in this great position is because of the vaccines have changed the narrative in Peel Region. And so please, if you haven't got your first dose, get your first dose, get your first vaccine. And if you haven't got your second vaccine, please go
and get your second vaccine. As the vaccine clinics across the GTHA move to offer Moderna and Pfizer interchangeably, don't hesitate. Make sure you get the first appointment available. I hear some people talk about that they want to hold out for one particular vaccine. These mRNA vaccines are safe, they're tested. Jump at the first opportunity to protect your family, your friends, and your neighborhood. I can tell you, personally, I got my second dose last week. I interchanged vaccines, mixing in an mRNA vaccine after I got AstraZeneca initially, and I was relieved to know that by getting that vaccine, I'm protecting my family, my friends, and neighborhood, and I would encourage everyone in Brampton to do the same. Sign up and get your second vaccine as soon as possible, and we've got lots of appointments available, lots of opportunities to get vaccinated, and you're going to hear a little bit more about that from MPP Sandhu shortly. Effective today, individuals who live in Delta community hotspots, which Brampton is one of those, can book their second dose appointment for COVID-19 vaccines at a minimum of 28 days after their first dose. And that was shortened from the original 16 weeks. So there are more and more people that are eligible to get their second dose. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:24 நேர்கள் குடிவின் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி நியமான சனிக்கிழமைகளில் காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 வரை நடைபெறுகிறது. அந்த வகையில் வருகின்ற சனிக்கிழமை 26ஆம் தேதி அல்பர்டாவிலே எவ்வாறு வீடுகளில் முதலீடு செய்வது என்பது பற்றிய உங்களது கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கின்றார் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சுரேஷ் சேகர் அவர்கள். உங்களுக்கான பதில்களை வழங்க இருக்கின்றார். எனவே அல்பர்டாவில் எவ்வாறு வீடுகளில் முதலீடு செய்வது பற்றிய உங்கள் அநேகமான கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பினோடாக இணைந்து கொள்ளலாம் மற்றும் தொலைபேசியினோடாக இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினோடாக இணைந்து கொள்வதற்கு 416-292-0033, தொலைபேசியினோடாக இணைந்து கொள்வதற்கு 416-323-3304. எனவே வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. தவறவிடாதீர்கள். பிராம்ப்டன் நகர் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் தடுப்பூசி நிலவரங்களை பற்றியும் அடுத்ததாக பெற வேண்டிய செகண்ட் டோசஸ் பற்றிய விஷயங்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் பீல் ரீஜனில் இருக்கக்கூடிய டாக்டர் லாரன்ஸ் லோ இன்று கூட அவர் இந்த வேக்சின் செகண்ட் டோஸ் பற்றி ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் கூட சொல்லலாம். பேட்ரிக் பிரவுன் கூட இது பற்றி கூறியிருந்தார். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் ஃபைசர் பெற்றவர்கள் செகண்ட் டோசஸ் மொடர்னா பெறுவதற்கு தயங்குகின்றார்கள் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்பொழுது உருவெடுத்திருக்குன்னு சொல்லலாம். அண்மைய நாட்களாக ஃபைசர் வேக்சின்ஸுடைய தட்டுப்பாடு கொஞ்சம் பிரச்சனையாகின்றது. அந்த காரணத்தினால் செகண்ட் டோசஸாக மொடர்னா வேக்சின்ஸ் தான் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. அதுக்காகத்தான் ரிசர்வ் செய்யும்படி கேட்டுக்கிறார்கள். ஆனால் மக்கள் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைசர் எடுத்த காரணத்தால் செகண்ட் டைமும் ஃபைசர் தான் எடுப்போம், வேறு எந்த வேக்சினும் எடுக்க மாட்டோம், குறிப்பாக மொடர்னா எடுக்க மாட்டோம் என்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதுக்காக அவர் கூறியதாவது இந்த ஃபைசர் டெலிவரி டிலே காரணமாகத்தான் இந்த மொடர்னா வேக்சின்ஸ் செகண்ட் டோஸாக பெறப்பட இருக்கின்றது. எனவே இந்த ஃபைசருக்கும் சரி மொடர்னாக்கும் சரி ஒரே mRNA என்ற வடிவகையே அமைந்திருக்கின்றது. எனவே பேரும் மற்றும் லேபிளும் மட்டும்தான் மாற்றமே தவிர பெருமளவில் இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டும் இந்த வைரஸுக்கு எதிராக போராடக்கூடிய ஆன்டி வேக்சின்ஸ் தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த வகையில் AstraZeneca பெற்றவர்கள் கட்டாயமாக மொடர்னா தான் செகண்ட் டோஸாக பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஃபைசர் ஃபர்ஸ்ட் வேக்சின் பெற்றவர்கள் செகண்ட் வேக்சின் ஃபைசர் வெறும்
வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இப்பொழுது மொடர்னா எடுக்க மாட்டோம் என்ற அளவில் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்படி இது பின்தள்ளி போகும்போது இந்த வேக்சின்ஸ் மிஞ்சுவது மட்டுமின்றி இந்த ஸ்டெப் 2 மற்றும் ஸ்டெப் 3 இந்த வகையில் வந்து ரீஓப்பனிங் கூட பின்னுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற. எனவே இந்த வேக்சின் பெறாத காரணத்தாலும் சரி, இந்த வேக்சின் அதாவது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வேக்சின் பெறுபவர்களும் மற்றும் பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை வந்து அந்த கோலை அடைஞ்சால் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆனால் இப்படி இந்த வேக்சின் செகண்ட் டோஸை பெறாமல் விட்ட இந்த காரணத்தால் வந்து மேலும் இது தள்ளி போகலாம் என்ற ஒரு அச்சமும் நிலவுகின்றது. எனவே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த செகண்ட் டோஸாக வந்து மொடர்னாவாக இருந்தாலும் சரி அதை பெற்றுக்கொள்ளும்படி தான் கேட்டுக்கின்றார். உண்மையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜூலை ஆரம்பம்னு சொல்லலாம், அல்லது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு ஃபைசர் பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அது வரைக்கும் வந்து மொடர்னா தான் செகண்ட் வேக்சின்ஸாகவும் சரி பெறக்கூடிய இருக்கும் என்பதையும் நீங்கள் அறியப்படலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொடர்னா பெற்றவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைசர் பெற்றவர்கள் தான் இதை பற்றி யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த டாக்டர் கூறியதாவது வந்து அனைவரும் சொல்கின்ற விஷயம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டுமே வந்து ஒரே லேபிள் தான், வேறு லேபிளாக இருந்தாலும் வந்து அதனுடைய பயன் வந்து ஒன்றாக தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் விடுமைக்கான நிகழ்ச்சியில் கெனடிய வலம் பகுதிக்குள் நுழைகின்றோம். கெனடிய வலம் பகுதியில் இன்றைய தினம் கனடா தினத்தை ரத்து செய்வதை, அதாவது கனடா தின கொண்டாட்டங்களையும் சரி கனடா தினத்தையும் சரி ரத்து செய்வதை ஆதரிக்கவில்லை என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரின் ஓட்டூலே வந்து இன்றைய தினம் கூறியிருந்தார், கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த வகையில் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே வந்து இந்த கேம்ப் லோப்ஸ் முன்னாள் விதவிட பாடசாலையும் புதைக்குழியில் கிட்டத்தட்ட 215 பழங்குடி குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கனடா தின கொண்டாட்டங்களும் சரி அந்த கனடா தின நிகழ்வுகளும் சரி கொண்டாடப்படக்கூடாது, அனைத்தும் வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் கடந்த வாரத்திலிருந்து வந்ததாக தெரிகின்றது. அதை பற்றியும் வந்து நாங்கள் கடந்த வாரம் பேசியிருந்தோம். ஆனால் இந்த நிலையில் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரின் ஓட்டூலே வந்து கூறுகிற விடயமாவது, அதாவது இந்த மாதிரி கனடா தின கொண்டாட்டங்களை ரத்து செய்வதற்கான எந்த ஒரு உந்துதலுக்கும் வந்து இவர் தனது எதிர்ப்பை தான் தெரிவிக்கின்றார் என்று கூறியிருந்தார். எனவே இது பற்றி இவர் விரிவாக என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். I'd like to begin by commenting on something that is personally very troubling and something we should all be concerned about. The dreadful discovery a few weeks ago of a mass grave containing the remains of 215 Indigenous children was a necessary awakening for our country. It brutally forced us to confront our past, to confront a grave injustice, and to recommit ourselves to reconciliation. I promise that a Conservative government will be committed to a renewed nation-to-nation relationship with Indigenous peoples. A relationship based on the recognition of rights, of respect, cooperation, and partnership. I also say today that the road to reconciliation, the road to equality, the road to inclusion does not involve tearing Canada down. I'm concerned that injustices in our past or in our present are too often seized upon by a small group of activist voices who use it to attack the very idea of Canada itself. We are seeing news this week of Canada Day celebrations being cancelled. Canada Day, our day of celebration, when Canadians of every background come together to give thanks for living in the greatest country in the world. As someone who served Canada and will soon ask for the trust to lead this country, I can't stay silent when people want to cancel Canada Day. I'm very proud to be Canadian, and I know most people are as well. We are not a perfect country. No country is. There is not a place on this planet whose history can withstand close scrutiny. But there is a difference between acknowledging where we've fallen short. There is a difference between legitimate criticism and always tearing down the country, always being on the side of those who run Canada down, always seeing the bad and never the good. At the core of being Canadian is our shared commitment to freedom, respect,
and inclusion. Whether you have been Canadian for 3 months or for 3 generations, our shared belief in these principles is etched in our glowing hearts. Let's acknowledge where we fall short. Let's ensure we do not forget or cover it up. But let's also channel the pain of a Canada falling short to build up the country and not tear it down. கடின உழைப்பால் சேமித்த படத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. டொரண்டோ நேரம் 9:35 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு நடந்துகின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி மூவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எனவே கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரின் ஓ டூலே அவர் அவர் கனடா தினத்தை ரத்து செய்வதை ஆதரிக்கவில்லை என்றும் இது பற்றி விடயங்களை கூறியிருந்தார். இந்த சமயம் கடந்த வாரமும் இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பூர்வீக குடிகளுடைய அந்த பூர்வீக குடிகளின் குழந்தைகளுடைய அந்த விஷயத்துக்காக கனடா தின கொண்டாட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சமயத்தில் இவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். இதே சமயம் சஸ்கெச்சுவானில் கூட இன்றைய தினம் ஒரு முன்னாள் வதிவிட பாடசாலை கரையில் நூற்றுக்கணக்கான புதைகுழிகள் கண்டுபிடிக்கிறதாகவும் அறிவித்திருக்கின்றது. நழிவல் இந்தியன் வதிவிட பாடசாலையை சுற்றியுள்ள பகுதியில் தரைய ஊடுருவி ரேடார் மூலமாக நிகழ்த்தப்பட்ட ஆய்வில் நூற்றுக்கணக்கான கல்லறைகள் கண்டுபிடிப்பதாக தெரியப்படுகின்றது. தொடர்ந்தான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இது மட்டுமின்றி ஏனைய மாகாணங்களிலும் கூட ஒஃபிஷியல் இல்லாட்டியும் கூட அங்கு இருக்கின்ற அமைப்புகள் தொடர்ந்தும் இந்த மாதிரியான இந்த அகழ்வுகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றன. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு மேலும் இதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் என்ற இந்த காரணத்தால் தொடர்ந்து அகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்தாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம்.
இலங்கையை பொறுத்த வரைக்கும் 173 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 சதங்கள் செல்கின்றது. இப்பொழுது கொலம்பியா குரூப் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 173.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நேரம் 9:38 நேர்கள் குடிவின் கடா நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தகவல், கனடா US பார்டர் ரீஓப்பனிங் என்பது பற்றிய ஆலோசனைகளும் நடைபெற்று வருகின்றன. எப்பொழுது என்னுடைய மறுபடியும் ரீஓப்பனிங் நடைபெறும் என்று, அதாவது கடந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 மாதங்களாக இந்த எல்லை மூடலுக்கான நீட்டிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 தடவைகள் இந்த எக்ஸ்டென்ஷன் நடைபெற்று என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி இதனுடைய அந்த எல்லை இந்த எக்ஸ்டென்ஷனுடைய எல்லை முடிவடைகின்றது. எனவே அதுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று பார்க்கும்போது 2 நாட்டு தலைவர்களும் இது பற்றி ஆலோசித்து வருகின்றார்கள். எனவே இப்பொழுது தொற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து வருகின்றன. அதே நேரம் மக்களும் இந்த வேக்சின்ஸை துரித கதியில் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுக்கு ஏதுவான வகையில் இந்த போர்டர் க்ளோஸிலும் சில தளர்வுகளை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒஃபிஷியலாக பற்றி சொல்லவில்லை. எனவே இதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணத்தான் வேணும். எனவே இப்படி பார்க்கும்போது முதலில் இது ஓப்பன் பண்ணும்போது அதில் அந்த 2 இடங்களிலும் ட்ராவல் செய்யக்கூடியவர்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் பீப்புளாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு தான் இந்த ப்ரையாரிட்டி முன்னுரிமை வழங்கப்படும். 2 வேக்சினை பெற்றவர்கள் தான் முதல் கனடா யூஎஸ்க்கும் சரி, யூஎஸ்லேருந்து கனடாக்கும் சரி, இப்படி இவர்கள் ட்ராவல் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே ஜூலை 5க்கு பிறகு குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த ஃபுல்லி வேக்சினேட்டட் கனேடியன் சிட்டிசன் மற்றும் ரெசிடென்ட் இவர்கள் இந்த 2 வார தனிமைப்படுத்தல் இந்த அவசியம் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் இந்த ஃபுல்லாக வேக்சினேட் 2 டோஸையும் பெற்றுவிட்டார்கள் என்பதற்கான அத்தாட்சி அவர்களிடம் இருக்க வேண்டும். அதற்கான சான்றுகளை வைத்துக்கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே பார்க்கலாம், வருகின்ற ஜூலை 21 இந்த எல்லைக்கான இந்த US மற்றும் கனடா பார்டருக்கான இந்த எல்லை மூடல் நிறைவடைகின்றது. அதுக்கு பிறகு ரீஓப்பன் நடக்கின்றதா, அதுக்கான தளர்வுகளை எதிர்பார்க்கலாமா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிகள் செல்ல இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியில் இன்றைய நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பாடல். இந்த பாடலுக்கு இசை வழங்கியிருக்கின்றார் செந்தூரன் அழகையா. இது ஒரு திரைப்பட பாடல் என்று சொல்லலாம். இந்த திரைப்படம் இன்னும் வெளியாகவில்லை. சினிமா என்கின்ற ஒரு நகைச்சுவை திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய ஒரு ப்ரோமோ சாங் என்று கூட சொல்லலாம், அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் என்று கூட சொல்லலாம். இந்த பாடலை செந்தூரன் அழகையா இசையமைத்திருக்கின்றார். இப்பொழுது அவர் வழங்கிய இந்த பாடலை பார்க்கலாம்.
பேச்சு மட்டும் மச்சி 8 கரகம் தாண்டும் $50 நோட்டில் 9 கலர் கனவு வெட்டி பேச்சு மட்டும் மச்சி 8 கரகம் தாண்டும் படம் எடுக்கிற என்ன சொல்லி பல இயக்குன சிகாரங்கள் இங்க அடைக்க வந்த மாமி 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 வெள்ள வெட்டி எல்லா மாமிக்கு குளிருக்கு வேணுமா காஃபி Extra small, double please. அடையில் கூட $1000 வேலை அடவேணாம் ஜாமி சொன்னதை செய்யற இயக்குனர கொஞ்சம் காமி வாழும் போட்ட சாமி கூட ஆடும் அடவியில் ரீலா பீலா விட்டா சேரும் எங்க யோகம் அடதாளம் போட்ட சாமி கூட ஆடும் ரீலா பீலா விட்டா சேரும் எங்க யோகம் சிலருக்கு திறமையை மீறி மோக பேர் பிடிச்சிருக்கு கூடி நின்று நாரும் மீனில் நாட்டம் பார்க்கும் கூட்டம் இங்கே ஆறு துங்கும் நேரம் பார்த்து ஊரு போகும் பயணம் இங்கே கூடி நின்று நாரும் மீனில் நாட்டம் பார்க்கும் கூட்டம் இங்கே ஆறு துங்கும் நேரம் பார்த்து ஊரு போகும் பயணம் இங்கே அதைய கண்டுவிடு கையில தாரே பூத கண்ணாடி கதைய கண்டுவிடு கையில தாரே பூத கண்ணாடி கதைய கண்டுவிடு கையில தாரே பூத கண்ணாடி கதைய கண்டுவிடு கையில தாரே பூத கண்ணாடி மாசேலாண்டி சாய் கொஞ்சம் கூட பத்தல தல சுத்துது 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 தல 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 சுத்துது மாசேலாண்டி சாய் கொஞ்சம் கூட பத்தல தல சுத்துது 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 தல 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 சுத்துது டொரண்டோ நேரம் 9:45 அது செந்தூரன் அழகையா இசையமைத்து பாடிய பாடல். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சினிமா. இந்த திரைப்படம் இன்னும் வெளியாகவில்லை, வெளியீட்டுக்காக காத்திருக்கின்ற இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ட்ரைடன் வி பாலசிங்கம் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் வெளியூருக்காக காத்திருக்கின்றது. குடிவின் கடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை.
ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சஸ்கச்சுவானில் உள்ள ஹாவெசஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் ஒரு முன்னாள் வதிவிட பாடசாலைக்கு அருகில் நூற்றுக்கணக்கான புதைகுழிகளை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. மேரிவில் இந்தியன் வதிவிட பாடசாலையை சுற்றியுள்ள பகுதியின் தரையை ஊடுருவி ரேடர் மூலம் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆய்வில் நூற்றுக்கணக்கான கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகளின் எண்ணிக்கையில் கனடாவில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகளின் எண்ணிக்கையை விட கணிசமாக அதிகரிப்பதாக இருக்கும் என்றும் தெரிய வருகிறது. இந்த கண்டுபிடிப்பு குறித்த கூடுதல் விவரங்களை ஹாவெசஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலம் நாளை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2020 ஆண்டில் ஒபியோய்ட் காரணமாக நாளாந்தம் 17 கனேடியர்கள் இறந்துள்ளார்கள். கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று இந்த தகவலை வெளியிட்டது. கோவிட் நெருக்கடி ஒபியோய்ட்ஸ் காரணமாக மரணங்களை அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டில் 6214 பேர் ஒபியோய்ட் தொடர்பான மரணங்களை சந்தித்துள்ளார்கள். இது 2019 ஆண்டு 4000க்கும் குறைவாக இருந்தது என பொது சுகாதார நிறுவன தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கனேடிய நாடாளுமன்றம் 2 மாத கோடைகால விடுமுறையை இன்று ஆரம்பித்தது. இன்றைய அமர்வின் போது சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்தின் முக்கிய மசோதாக்கள் சில நிறைவேற்றப்பட்டன. மீண்டும் இந்த நாடாளுமன்ற அமர்வுகள் தேர்தல் காரணமாக நடைபெற மாட்டாது என்ற ஊகத்தின் மத்தியில் இன்றைய அமர்வுடன் 2 மாத கோடைகால விடுமுறை ஆரம்பமானது. ஒன்டாரியோவை மீண்டும் திறக்கும் திட்டத்தின் 2ஆம் படிக்கு இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு நகர்த்துவது குறித்து டக்ஃபோர்ட் பரிசீலித்து வருவதாக தெரிய வருகிறது. ஒன்டாரியோவின் பொருளாதாரம் மீண்டும் திறக்கப்படுவதற்கான 2வது கட்டத்தை 2 நாட்களுக்கு முன் நகர்த்துவது குறித்து முதல்வர் ஃபோர்ட் ஆலோசித்து வருகின்றார். இன்று திட்டமிடப்பட்டிருந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது இது குறித்த இறுதி முடிவை எடுக்க இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதேபோல் 3வது கட்டத்தையும் முன் நகர்த்துவது குறித்து முதல்வர் ஆலோசித்து வருவதாக தெரிய வருகிறது. ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ், சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் ஆகியோர் தற்போது மாகாணத்தின் தொற்று நிலையை பரிசீலித்து வருவதாக இன்று முதல்வர் ஃபோர்ட் கூறினார். நோவஸ்கோஷியாவையும் நியூ பிரன்ஸ்விக்கையும் இணைக்கும் தரைவழி பாதை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. நோவஸ்கோஷியா நியூ பிரன்ஸ்விக் மாகாணங்களை இணைக்கும் டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக மூடப்பட்டுள்ளது. நோவஸ்கோஷியா அரசாங்கம் நேற்று அறிவித்த கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு மாகாணங்களுக்கு இடையிலான எல்லை மூடப்பட்டது. நியூ பிரான்ஸ்விக்கில் இருந்து நோவஸ்கோஷியா பயணிப்பவர்கள் சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவிப்பு காரணமாக இந்த எதிர்ப்பு வெளியாகியுள்ளது. கனடா தினத்தை ரத்து செய்வதை தான் ஆதரிக்கவில்லை என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரின் ஓட்டூல் கூறினார். கனடா தின கொண்டாட்டங்களை ரத்து செய்வதற்கான ஒரு உந்துதலுக்கு ஓட்டூல் தனது எதிர்ப்பை தெரிவித்தார். கேம்லூப்ஸ் முன்னாள் வதிவிட பாடசாலையின் புதைகுழியில் இருந்து 215 குழந்தைகளின் எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கனடா தின கொண்டாட்டங்களை ரத்து செய்வதற்கான கோரிக்கைகள் அதிகரிக்கின்றன. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
டொரண்டோ நேரம் 9:51 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆப்ஸினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆப்பிள் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் நீங்கள் எங்கள் ஆப்ஸினை டவுன்லோட் செய்ய முடியும். GEC தமிழ் என்று நீங்கள் டைப் செய்து எங்கள் ஆப்ஸினை நீங்கள் டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும். நாட்களில் இடம்பெறுகின்ற எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் நோட்டிஃபிகேஷனோடாக உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மறந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை ஞாபகப்படுத்தும் டைரெக்டாக உங்களோட ஃபோனுக்கு. எனவே நீங்கள் GEC தமிழ் ஆப்ஸினோடாகவும் எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலநிலை எப்படி இருக்க போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதிகுறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 28°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரியொளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதிகுறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:54 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணி திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை, இரவு 9 மணி தொடக்கம் 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் IPTV. இப்பொழுது நீங்கள் GEC தமிழ் ஆப்பினோடாகவும் எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் படைப்புகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்கள் நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. அதே நேரம் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் நிகழ்ச்சியோடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.